அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி தமிழகத்தில் புத்தாண்டு அன்று மழை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அப்டேட்டாக சொல்ல வராங்க. குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான கனமழை தரப்போகிறது மற்றும் குறைவான பனிப்பொழிவு மற்றும் அதிகமான கனப்பொழிவை எந்தெந்த மாவட்டத்திலாம் கூடுதலாக தரப்போகிறதா இந்த செய்திகளை பிரிஃபார்ம் மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். அதாவது சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் இன்று பார்த்தீங்கன்னா வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதாவது குறிப்பாக இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகாலை வேளையில் ஓரிரு இடத்துல லேசான வந்து பனி வந்து பெய்யக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ தென் தமிழகத்தில் ஒரு சில இடத்துல குறிப்பாக வட தமிழகத்தில் ஓரிரு இடத்துலையும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அதுக்கப்புறம் சொல்ல வராங்கன்னா, இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மற்றும் கேரளா அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதால இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பிட்ட கடலோர தமிழகத்தில் அதிகமான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வரேன்னா, குறிப்பாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த மட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் தமிழகத்தில் ஒரு சில இடத்துலையும் வந்து மழை வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 2026 ஜனவரி 1ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வந்து மழை வந்து பெய்யக்கூடும் சொல்கிறாங்க. அதாவது இரவு மற்றும் அல்லது அதிகாலை வேளையில் ஓரிரு இடத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படும் அப்படின்றும் இந்த செய்திகளை பிரீஃபாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.